மாங்காய் புளியோகரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் சீசனில் ஒரு பெஸ்ட் புளியோகரை ரெசிபின்னுட்டு சொல்லுவேன் நான். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, சீரகம், இது கூடவே மிளகு. நான் ஒரு 5 வரமிளகா காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, வரமிளகா சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இது கூட சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற ஒரு மாங்காவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டு சுட சுட ரைஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி நெய் தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான மாங்காய் புளியோகரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.